வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம அகுஜா PA மிக்சரை பற்றி பார்க்கலாம். இது மாடல் நம்பர் வந்து AMX-60. இது வந்து 6 இன்புட்டு கொடுக்கலாம் இந்த மிக்சரில். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மைக் பின் ஹோல்டர் இருக்குது பாருங்கள். இதில் வந்து மைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆக்ஸு லைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த பின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பின்னு இது என்னென்னா, இது வந்து அன்பேலன்ஸ்னால் என்னென்னா, இந்த இதில் வந்து மெயின் சிக்னல் இன்னு, இது வந்து கிரவுண்டு அப்படி கொடுக்கணும். இது வந்து பேலன்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். பேலன்ஸ்னு என்னென்னா இந்த பின்னு இப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து மெயினு சிக்னல் இன்னு, இது வந்து சிக்னல் மெயினு, அதாவது போர்டோட கிரவுண்ட் இருக்குல்ல அந்த இது இதில் கொடுக்கணும். இது வந்து பாடி கிரவுண்டு இந்த மாதிரி இதில் கொடுக்கணும். இது வந்து இந்த பேலன்ஸ் லைன் பின்னு இது இப்படி கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இது பாடி எடுத்து ஏன் கொடுக்குறோம்னா, இந்த கிரவுண்டும் சேராது, தனியாக பிரிஞ்சிடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு நாய்ஸ் இல்லாமல் இருக்கும், உங்களுக்கு சவுண்டு. அதுக்காகத்தான் அந்த பர்பஸ் தான் இந்த பின்னு கொடுத்துருக்காங்க. பிறகு இந்த கண்ட்ரோல்லாம் பார்க்கலாம் என்னென்னு. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கெயினு. இப்போ நீங்கள் அந்த இன்புட்டு மைக்கோ அல்லது லைன் இன்புட்டுன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து இன்புட்டு கெயின் வந்து கூட்டி குறைச்சிக்கிறது. இது இந்த லெவலில் நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ரொம்ப கூட்டினீங்கன்னா மைக்கு வந்து லேசாக ஊதுற மாதிரி இருக்கும். ஸ்பீக்கரை வந்து எப்போயுமே ஆம்பு பக்கத்தில் வைக்காமல், மைக்கு பக்கத்தில் வைக்காமல் தள்ளி தான் வைக்கணும். இந்த லெவலில் வச்சுக்கலாம், தேவையானாலும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். இது பேஸு ட்ரிபிளு, இது பேனுங்கிறது என்னென்னா, இது பேலன்ஸ் மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். இதை உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து ஸ்டீரியோ மோனோன்னு இருக்கா. இதில் அமுக்கி விட்டிங்கன்னா மோனோ, எடுத்து விட்டிங்கன்னா ஸ்டீரியோ. அதாவது 2 அவுட்டு வந்து உங்களுக்கு வந்து இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் கொடுத்தாலுமே அதே லெஃப்ட்டு ரைட்டாக உங்களுக்கு வந்து பிளான் பண்ணிக்கலாம். அதாவது கெயினை வந்து ஒரு சைடு வந்து கம்மியாக கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது எப்போயுமே சென்டராக தான் வைக்கணும். இது என்னென்னா அவுட்புட்டு வால்யூமு. இந்த மைக்கு இங்கே கொடுத்துனீங்கன்னா இது பூராமே இந்த ஒரு மைக்குள்ளது. இது அவுட்புட்டு வால்யூமு. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. இது 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது. இதில் மெயினாக இன்னொன்று வந்து உங்களுக்கு முக்கியமானது என்னென்னா, மைக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த பட்டன் இருக்கு பாருங்கள், இது வந்து எடுத்துருக்கணும், மேலே எடுத்துருக்கணும். இதுலேயே படம் போட்டிருக்கு பாருங்கள், இந்த போட்டிங்களா. அதேமாதிரி ஆக்ஸு கொடுத்தீங்கன்னா ஆக்ஸ் வந்து மோனோ கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா அதை அமுக்கி விட்டிங்கன்னா ஆக்ஸாக வேலை செய்யும். நீங்கள் ஆக்ஸு கொடுத்துருக்கும் போது நீங்கள் மைக்கு குத்துனீங்கன்னா சவுண்டே இருக்காது. மைக்கு குத்துனும் போது எடுத்து விட்டுறணும் மறக்காமல். அதே மாதிரி மைக்கு குத்தும் போது லைன்லேயும் வைக்கக்கூடாது. எது கொடுக்குறோமோ அந்த இதை மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே இது பார்த்திங்கன்னா 6 இன்புட்டு கொடுக்குறது. இந்த 6 போயில் 2 மைக்கு, ஒரு ஆக்ஸு, இல்லை 4 மைக்கு, 2 ஆக்ஸு, இந்த மாதிரி எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் எது கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சுவிட்சை மட்டும் செலக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இது மாஸ்டர் வால்யூமு. 2 அவுட்டு எடுத்துக்கலாம். அதுலேருந்து 2 அவுட்டு இதில் எடுத்துக்கலாம். இது வந்து மோனோ ஸ்டீரியோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் மோனோலே இருக்கட்டும், மோனோ இன்புட் தானே கொடுக்குறோம், மோனோ இருக்கட்டும். ஸ்டீரியோ வைக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இந்த மாஸ்டர் வால்யூம் வந்து ஒவ்வொன்றுக்கு, இது வந்து இதுக்கு இந்த வால்யூம் ஒன்று, இந்த இதுக்கு அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு தெரியும் சுவிட்சு. இதை வந்து நம்ம என்ன லெவல் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குதோ அந்த லெவல் காட்டுற டிஸ்பிளே இது, இந்த LED லைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று மெயினாக உங்களுக்கு சொல்லணும், இந்த கிளிப்புன்னு ஒரு லைட் இருக்குது பாருங்கள். இந்த கிளிப் லைட்டு எரிஞ்சுனாவே, இப்படி சிக்னல் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதோ இல்லை ஆடியோ இன்புட் ஆகும்போதோ இது எரிஞ்சுனாவே இந்த கெயினை மெயினாக குறைக்கணும். எதுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இந்த கெயின் ஓவராக இருந்துச்சுன்னா இந்த லைட்லேயே நம்ம பார்த்துக்கலாம். லைட் எரிஞ்சுனாவே அந்த கெயின் குறைச்சாகணும். குறைச்சிட்டு இந்த வால்யூமை நம்ம ஏற்றிக்கலாம். எப்பயும் போல் நீங்கள் ஏற்றிக்க வேண்டியதான். இதை மட்டும் எரிய விடக்கூடாது, அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு, அதாவது சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மிக்சரை போதுமானது நம்மளுக்கு. அதோட ஹெவியான மிக்சர்லாம் இருக்குது. அந்த ஸ்டுடியோ மாஸ்டரில் ஒரு 26 இன்புட் உள்ளது இருக்குது. அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதுமாரி நிறைய மைக் செட் சம்மந்தப்பட்டு சொல்கிறேன்.
அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, வணக்கம்.